பார்ப்பவர்கள் பகிருங்கள், அனைவரும் பயனடையட்டும். முகலட்சணம் என்கின்ற ஃபேஸ் ரீடிங். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சாஸ்தா குட்டி. நான் ஃபர்ஸ்ட் இங்கே எப்படி வந்தோன்னா, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது நிறைய யூடியூப்ஸில் வீடியோ பார்த்துட்டே இருக்கும்போது அப்போ தான் ஐயாவோட ஃபேஸ் ரீடிங்ன்றது முதல்ல பார்த்துட்டு எனக்கு ஒரு நாள் ஃபேஸ் ரீடிங் கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லி எவ்வளோ ட்ரை பண்ணி திரும்ப ஒரு முயற்சியில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. வந்ததுக்கப்புறம் என்னோட கஷ்டத்தெல்லாம் சொன்னேன் ஐயா கிட்ட. அப்படி சொல்லும்போது நான் இவரை பார்க்க வரும்போது என் கையில் வேலை இல்லை. அப்போ ஐயா என்ன சொல்லியிருந்தாருன்னா, இப்போ உனக்கான வேலையே இருக்காதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி எனக்கு ரொம்ப அப்படியே புல்லரிச்சு போச்சு. அதுக்கப்புறம் நிறைய தடங்கள் லைஃப்பில் ஒரு 6 மாதம் ஆகும் வேலை கிடைக்கிறதுக்கு. நீ தலைகள் நின்று சில முயற்சிகள் எடுத்தாலும் உன்னோட ராசி பலன் சில விஷயங்கள்லாம் வச்சு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும்னு சொன்னாங்க. எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சரி ஓகே அப்படின்ட்டு நான் கிடைச்ச வேலையை பார்த்துட்டே இருந்தேன். ஐயா சொன்ன மாதிரி அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் எங்கேருந்தோ ஃபோன் கால் வந்து எனக்கு ஒரு வேலை கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. அதுக்கப்புறம் லைஃப்பில் இப்போ வரைக்கும் வேலையில் கவலை இல்லை, ஃபேமிலி குழந்தைங்க எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ திரும்ப 3 வருஷத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக நம்ம எப்படியாவது நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணோம் இளைஞர்களுக்கு அப்படின்னு சொல்லி என்னோட ஃப்ரெண்டை கண்டிப்பாக இங்கே கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி இன்னைக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஸோ இப்போ ஐயாவை பார்க்க வந்திருக்கோம். ரொம்ப நன்றி. சந்தோஷம். நல்லது. அதுக்கப்புறம் அந்த டிவிஎஸ்ல ஏதோ பழைய வேலைலாம் கிடைச்சதுன்னு சொன்னீங்களே? ஆமாம், திரும்ப வேலையை விட்டு அனுப்புனதுக்கு அப்புறம் திரும்ப அதே வேலையே நீங்கள் சொன்ன மாதிரியே கூப்பிட்டு அவங்களே இது பண்ணுறாங்க. அதுக்கு என்ன அம்பாள் உங்களுக்கு பரிகாரம் பண்ண சொன்னாங்க? அது வந்து குறைஞ்சது ஒரு 4-5 பேருக்காவது சுமங்கலி பூஜைக்கு தேவையான அந்த புடவை அந்த குங்குமம் எல்லாம் வச்சு கொடுக்க சொன்னாங்க. ஒரு 11 பேருக்கு அன்னதானத்துக்கு தேவையான அமௌண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க. காசா வாங்கல, நம்மளால முடிஞ்சதை நேரில் வந்து பண்ணேன். பிளஸ் வந்து நாட்டு பசுக்கு தேவையான உணவை வந்து என்னால் முடிஞ்சதை கொடுக்க சொல்லியிருந்தாங்க. தர்ம காரியங்கள் ஆனா நீங்க பண்ணீங்க. தர்ம காரியங்கள் 3 வருஷம் ஆயிடுச்சு. ஆமாம், 3 வருஷம். அந்த 3 வருஷத்துல ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தது. கண்டிப்பாக நடந்தது. நல்ல விஷயம். அந்த தெய்வத்துக்கு நன்றி சொல்லுங்க. ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி இளைஞர்கள் இது பயன்படுறதுக்காக இது பதிவு பண்ணப்பட்டது. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள்.